மகா அலெக்சாண்டர் ஆசிய நாடுகளில் போர் செய்ய சென்றபோது தனது படை வீரர்களின் மனநிலை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வீட்டில் படை வீரர்களை சார்ந்திருப்போரின் நிதி நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்று கேட்டறிந்தார். பின்பு தன்னிடம் இருந்த ஏராளமான எஸ்டேட்களையும் ஏனைய சொத்துக்களையும் விற்று அவற்றை படை வீரர்களின் குடும்ப நலனுக்காக பகிர்ந்தளித்தார். இவ்வாறு அலெக்சாண்டர் கிட்டத்தட்ட தனது சொத்துக்கள் அனைத்தையும் கொடுத்த பின்பு அவருடைய படை தளபதிகளில் ஒருவர் அவரிடம், அலெக்சாண்டர், உங்களுக்கென்று எதை வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அலெக்சாண்டர் நம்பிக்கை என்று பதிலளித்தார். ஆம், நம் வாழ்வில் அனைத்தையும் நாம் இழந்தாலும் தேவன் தந்த நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்கும் வரை நாம் சேதமடைவதில்லை. நம் வாழ்வு மீண்டும் துளிர்த்துவிடும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. பவுலை விசாரிக்கும்படி ரோமாபுரிக்கு போர்ச்சேவகர்கள் கப்பலில் அவரை அழைத்து சென்ற பொழுது ஈரோக்ளிதோன் என்ற கொடுங்காற்று கப்பலில் மோதியது. கப்பல் பயணிகளுக்கு மரண பயம் வந்தது. அநேக நாளாய் சூரியனாவது சந்திரனாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்றும் மழையும் அடித்து கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுமையும் அற்றுப்போனது. கப்பல் பயணிகள் 14 நாட்களாக ஒன்றும் சாப்பிடவில்லை. அப்பொழுது பவுல் அவர்கள் நடுவே நின்று, திடமனதாயிருங்கள் என்று உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இன்று ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். ஆனபடினாலே மனுஷரே, திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன் என்றார். பவுலின் இந்த நம்பிக்கை அனைவருக்கும் தைரியத்தை கொடுத்தது. அவர்கள் அனைவரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். கப்பலில் இருந்த 276 பேரும் பத்திரமாக நீந்தி கரை சேர்ந்தனர். நாம் தேவன் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குப்படியே உங்களை விடுவிப்பார். விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமென். God bless you.